Fourth question, iron was found at dash in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சேலம், கஞ்சமலை, மதுரை, தேனி. சொல்லலாம். யுவி செகண்ட் ஆப்ஷன் சொல்றீங்க, பாரிவேந்தன் செகண்ட் ஆப்ஷன் சொல்றீங்க. ஓகே, சோனியா செகண்ட் ஆப்ஷன். சூப்பர். கஞ்சமலை அப்படின்றது தான் இதற்கான ஆன்சர். கஞ்சமலை எங்க இருக்கு? சேலத்துல தான் இருக்கும். சேலத்துல அமைஞ்சிருக்கு. கஞ்சமலையில தான் அயனோஸ் அதிகமா காணப்படும். ஓகே தானே? ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, the 90 degree lines of latitude on the earth are called. புவியில் 90 டிகிரி அச்சங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சவுத் போல் அண்ட் நார்த் போல், நார்த் போல், நார்த் போல் அண்ட் சவுத் போல், சவுத் போல். தென் துருவம் மற்றும் வடதுருவம், வடதுருவம், வடதுருவம் மற்றும் தென் துருவம், தென் துருவம். யுவி சி சொல்றீங்க. எஸ், பாரிவேந்தன் சி, கிருஷ்ணா சி. ஓகே, இதுக்கான ஆன்சர் சி தான். நார்த் போல் அண்ட் சவுத் போல் அப்படின்றது தான் ஆன்சர். அதாவது பூமி வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல லைன் லைனா, எஸ், லைன் லைனா போயிட்டே இருப்பாங்க. இது இருக்கும். இதுல லாட்டிடியூட்ஸ் அப்படின்றது மொத்தம் எத்தனை இருப்பாங்க? 90 டிகிரியில எங்க இந்த 90 டிகிரி லாட்டிடியூட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நார்த் போல், சவுத் போல் அப்படின்னு சொல்ல போறாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த இப்படி இருக்காங்கல்ல, இப்படி இந்த மாதிரி வர கோடுகளை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா நடுவுல இப்படி வர கோடு, அந்த நடுவுல இருக்க லாட்டிடியூடுக்கு தான் நம்ம என்னன்னு பேர் சொல்லிக்கிட்டு வரோம்? ஈக்குவேட்டர் அப்படின்ற பேர் சொல்லிட்டு வரோம். அப்படிதானே? அப்படி பாக்குறப்போ மொத்தம் எத்தனை லாட்டிடியூட் இருக்கு அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 179 லாட்டிடியூட்ஸ் இருக்கும். இப்படி இந்த மாதிரி கோடு, இந்த மாதிரி கோடுங்க வந்து மொத்தம் பூமியில வந்து 179 கோடு இருக்கும். இப்படி உண்மையாவே கோடு இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நம்மளா வந்து இடத்த வந்து ஒழுங்கா மெஷர் பண்ணிக்கிறதுக்காக, லாட்டிடியூட் வந்து டைம் மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் ஆகும். மெஷர்மெண்ட்டுக்காக நம்மளா இமேஜினரியா கற்பனையா போட்ட கோடுகள் தான் இந்த லாட்டிடியூட்ஸ் அப்படின்றவங்க. 179 லாட்டிடியூட் இருக்கும். எப்படின்னா நடுவுல இருக்க லாட்டிடியூடு ஒன்னா, மேல எத்தனை லாட்டிடியூட் இருக்கும் அப்படின்னா 89 லாட்டிடியூட் இருக்கும். மேல 89 லாட்டிடியூட், கீழே 89 லாட்டிடியூட். இந்த 89 ஆட் பண்ணா 178 வருவாங்க. பிளஸ் நடுவுல ஒரு ஈக்குவேட்டர் சேர்த்தா 179. எஸ், கற்பனை கோடுகள். எஸ், 179 லாட்டிடியூட்ஸ் இருக்காங்க. சிக்ஸ்த் கொஸ்டின். எஸ், ஓகே. சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, which country is the world's largest producer of copper? உலகில் அதிக அளவில் தாமிரம் உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்தியா, சைனா, பிரேசில், சிலி. ஓகே, இந்தியா, சீனா, பிரேசில், சிலி. ஓகே, சிக்ஸ்த் ஒன்க்கு யுவி ஃபோர்த் ஆப்ஷன் சொல்றீங்க. ஓகே, சிங்கப்பெண்ணே ஃபோர்த் ஆப்ஷன் சொல்றீங்க. சிலி அப்படின்றது தான் ஆன்சர். காப்பர் அதிகமா எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா சிலி தான். ஓகே தானே? செகண்டா எங்க போடுறாங்க அப்படின்னா பெரு. ஓகே தானே? செகண்டா எங்க அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் சிலி, செகண்ட் பெரு. செவன்த் கொஸ்டின், the highest pressure ever recorded in the world. உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 1082, 1083, 1084, 1081. சொல்லலாமா? ஓகே. எஸ், யுவி 7க்கு செகண்ட் ஆப்ஷன் சொல்றீங்க. சிங்கப்பெண்ணே செகண்ட் ஆப்ஷன். ஜெயஸ்ரீ, சோனியா. ஓகே, பாரிவேந்தன். சூப்பர். 1083 தான் அதற்கான ஆன்சர். 1083ன்னு எங்க வந்து இந்த பிரஷர் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா சைபீரியா ரஷ்யால வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். சைபீரியா ரஷ்யால ரெக்கார்ட் ஆயிருக்கும். எந்த வருஷம் அப்படின்னா 1968.